திருநெல்வேலியில கவினுடைய மரணம் நம்ம தமிழகத்த அப்படியே ஷேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இதுக்கு காரணம் ஒரு ஜாதி சார்ந்த ஆணவ கொலை. கொலை செய்யப்பட்ட இந்த கவின் வந்து பிற்படுத்தப்பட்ட ஜாதி என்றும், இந்த கவின் உடைய காதலியுடைய உடைய குடும்பம் ஒரு தேவர் கம்யூனிட்டி. அதாவது கொஞ்சம் அந்த கவினுடைய குடும்பத்த காட்டிலும் கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ஒரு ஜாதியா பார்க்கப்பட்டதன் காரணமாக தான் இந்த கவின் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ஜாதி என்ன புதுசா உருவாயிருச்சா? இந்த ஜாதி சண்டை என்ன புதுசா உருவாயிருச்சா? திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய ஒரு ட்ரெண்டிங்கு? எதனால இவ்ளோ பெரிய ஒரு அதாவது கனிமொழி அம்மா போய் அந்த கவினுடைய ஃபேமிலிய பார்த்து அவங்க அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் ஆறுதல் சொல்றாங்க. பிஜேபியோட தலைவர் போயி கவினுடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் ஆறுதல் சொல்றாங்க. இன்னும் பல பிரபலங்கள் போயி கவினுடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த ஜாதி இப்பதான் உருவான மாரியும், இந்த ஜாதி பிரச்சனை இப்பதான் உருவான மாரியும், இதனால இப்பதான் ரீசென்ட்டா இந்த மாரி கொலைகள் நடக்குது அப்படின்ற மாரியும் தமிழகம் ஃபுல்லா இத வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த விஷயம் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. நம்ம சமூகத்துல இது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்பதான் வெளியில தெரியுது. சில விஷயம் ட்ரெண்டிங் ஆகும்போது, மக்கள் பார்வைக்கு வரும்போது தான் அது முக்கியத்துவம் படுது. அப்படித்தான் இந்த கவினுடைய மரணமும் தமிழகத்த இந்த ஜாதியுடைய வக்ரம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத திரும்பி பார்க்க வச்சிருக்கு. கனிமொழி அம்மா வந்து இன்னைக்கு பேசிட்டு போறதாலையும், பிஜேபி தலைவர் வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு போறதுனாலையும், இந்த ஜாதி வித்தியாசத்த ஒழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கடவுள் ஜாதிய படைச்சுட்டு, அதுக்கப்புறம் மனுஷன படைக்கல. மனுஷன படைச்சுட்டு, மனுஷன் தான் இந்த ஜாதிய உருவாக்குனான். மேலும் கடவுள் வந்து ஒவ்வொரு ஜாதிக்கு ஏத்த மாரி மனுஷன உருவாக்கி அனுப்புறது கிடையாது. கடவுள் நல்ல அறிவான, மணியான பிள்ளைங்கள நல்ல மேல் ஜாதிக்கும், அறிவில்லாத பிள்ளைங்கள கீழ் ஜாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அனுப்பி விடுறது கிடையாது, படைக்கிறது கிடையாது. அவர் எந்தவித பாகுபாடும் பார்க்காம இருக்கும்போது, மனுஷங்க நீங்களும் நானும் எதுக்காக ஜாதி பார்க்கணும்? அதே மாரி தான் கடவுள் எப்படி இருக்காரோ, அதே மாரி தான் இந்த காதலும். காதல் உணர்வு அடிப்படையா வரக்கூடியதை தவிர்த்து, ஜாதி, பணம் இந்த மாரி எந்த விஷயத்தையும் பார்த்து வர்றது கிடையாது. ஒரு பையன் ஒரு பொண்ண பார்த்து பிடிச்சிச்சுன்னா, உடனே அங்க காதல் உருவாகுது. அவங்களுக்கு அங்க ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுது. மனசுல ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா, அங்க காதல் பூக்குது, அது வளருது. இப்படிதான் காதல் உருவாகுது. அதுக்கு எந்தவித பாகுபாடும் கிடையாது. கடவுளும் காதலும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல தான். ஏன்னா இது இயல்பான விஷயம். இதெல்லாம் இயற்கையான விஷயம். ஆனா மனுஷன் செயற்கையான விஷயத்தை யோசிக்கிறான். ஜாதி, நான் வந்து மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி. நான் வந்து வசதியானவன். நான் வந்து நீ வந்து கீழ் மட்டத்துல இருக்கிறவன். நான் உன்ன சம்மந்தம் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் ஏற்பட்டுச்சுன்னா, என்னுடைய ஜாதிக்காரவங்க என்ன என்ன நெனைப்பாங்க? இப்படின்னு சொல்லிட்டு பலவித குழப்பத்துக்குள்ள மனுஷன் தான் போறானே தவிர, எந்தவித கமிட்மெண்ட்ஸையும் கடவுள் வைக்கல. இந்த தேவர் கம்யூனிட்டி மேல் ஜாதி என்றும், இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்றது கீழ் ஜாதி என்றும் பிரிச்சது யாரு? இந்த கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டே அதுக்கேத்த மாரி பிசி என்றும், ஷெட்யூல்டு கேஸ்ட் என்றும் பிரிச்சு வச்சிருக்கு இல்லையா? அப்போ ஜாதி இல்ல அப்படின்னு நம்ம முழுவதுமா நம்ம பிரிக்க முடியாது. இல்லன்னு சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கேயே பிரிவினை இருக்கு. கவர்மெண்ட்டோடைய கோட்டா சிஸ்டத்திலேயே பிரிவினை இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள நம்ம குறை சொல்லவும் முடியாது. இவங்க ரத்தத்திலேயே ஊறிருச்சு ஜாதி. நான் என்னுடைய ஜாதிக்குள்ள தான் நான் எந்த விஷயத்தையும் செஞ்சுக்கிடுவேன். ஜாதிய மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். அப்படின்னா, அப்படி செஞ்சுட்டா என்னுடைய ஆட்கள், என்னுடைய ஜாதி சார்ந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பலவித குழப்பத்துக்குள்ள இந்த மனுஷங்க இருக்காங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காதலுக்கு ஜாதின்றது தெரியவே தெரியாது. இந்த ஜாதின்றது தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது, ஜாதி ஜாதிய தாண்டி தான் இந்த காதல்ன்றது உருவாகுது. ஸோ, இந்த கவினுடைய மரணம் முழுவதுமா ஒரு காதல் சார்ந்த விஷயம் தான். கவினுக்கு இந்த மாரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த காதல கைவிட்டிருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க அதையும் தாண்டி கன்டின்யூ பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய காதல், நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. இது வந்து திருமணத்த நோக்கி நம்மள கொண்டு செல்லும் அப்படின்ற ஒரே நம்பிக்கைனால தான். பட் இதெல்லாமே தகர்த்தெறியப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தேவர் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, அ இந்த கீழ் மட்டத்தில இருக்கக்கூடிய ஜாதிக்காரவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்னு மட்டுமே நம்ம அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது. இதே இது ஷெட்யூல் கேஸ்ட் இந்த கீழ் மட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு பெண்ண தேவர் கம்யூனிட்டிக்காரவங்க
அவங்க விரும்பினாலும் இந்த கீழே இந்த இந்த மக்களும் அதை ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த ஜாதின்றது இன்னும் மக்களுடைய ரத்தத்திலேயே ஊறின விஷயமா தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இது மாறணும் அப்படின்னம்னா நம்ம ஒவ்வொருவரும் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். நம்ம இந்த ஜாதி மதத்தெல்லாம் தாண்டி நம்ம எல்லாமே மனுஷங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்னைக்கு வருதோ அப்போ தான் அந்த ஜாதி இதெல்லாம் மறையும். சரி, இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your ஜீரஸ்.